இவங்களெல்லாம் பார்த்து இந்த பாட்டிக்கு வைப் ஆயிடுச்சு போல. மாப்பிள்ளையவே ப்ரோன்னு கூப்பிட்டுடுச்சு. ஆனா அப்பா தனராஜ். இன்னைக்கு பார்க்க போறது வந்து கல்யாணத்துல நடந்த 200 காமெடி சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஒரு கல்யாணத்துல சந்தோஷம் அதிர்ச்சின்னு எல்லாமே கலந்து இருக்கும். பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. அதுவும் அங்க நடக்கிற காமெடி இருக்கே, அதுக்கு அளவே கிடையாது. தாத்தா வித்தியாசமா ஆடுறாருல. அதெல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல கல்யாணத்துல நடக்கக்கூடிய பல நகைச்சுவையான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு கொண்டாட போன பொண்ணு மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துல அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எல்லாம் இவங்க பண்ண வேலை தான். பெட்டுக்கு மேல அப்பள தடுக்கி வச்சிருக்காங்க. அடே நைட்டு ஃபுல்லா அப்பளம் நொறுங்குற சவுண்ட் கேட்டிருக்குமேடா. இவரு கல்யாண பொண்ணுக்கு சம்பிரதாயம் செய்யறதுக்கு பதிலா கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த பொண்ண விழுந்து கும்பிட சொல்லியிருக்காங்க. நானும் யாரும் பெரியவங்க காலில் தான் விழப்போகுதுன்னு நினைச்சா அடப்பாவீங்களா, செருப்பு முன்னாடி விழ வச்சிருக்காங்க. நல்லா வர்ற பொண்ணையும் இப்பெல்லாம் பண்ணி வில்லியாக்குறது நீங்க தான்டா. வில்லியாக்குறது இவங்க தான். குதிரை மேல வந்த மாப்பிள்ளைய ஆடி குதூகலப்படுத்திருக்கு இந்த லேடி. ஆனா ஆட்டம் ஓவர் ஆகி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். இந்த கல்யாணத்துல ஆர்த்தி எடுக்கிறதுக்காக எல்லார் கையிலயும் விளக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப விளக்கோட பின்னாடி வந்த பொண்ணு முடிய பத்த வச்சிருச்சு. சத்தம் போடாம பிளேட் வாங்கும்போது கையில இருந்த டிஷ்யூவை வச்சு மூக்கையும் தொடச்சிட்டாரு, பிளேட்டையும் தொடச்சிட்டாரு. நார்த்லாம் பெரிய ஷாமியானா டென்ட்னு போட்டு அதுல தான் ஃபங்க்ஷன் நடக்கும். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது மழை வந்துடுச்சு. மொத்தமும் சோலி முடிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன்லயும் நடந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கிராண்டா ரெடி பண்ணி இருப்பாங்க. கல்யாண பொண்ணுனா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நிக்கும்னு நினைச்சீங்களா? ஆட்டத்தை பத்தியா இல்லையா? குத்துப்பா, என்ன ஒரு ஆட்டம். இவங்களெல்லாம் பார்த்து இந்த பாட்டிக்கு வைப் ஆயிடுச்சு போல. ஒரு நாய் மண்டபத்துக்கு கலவரமாக்கிடுச்சு. இந்த ரணகலத்திலையும் கேமராமேனை பாருங்களேன். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் என்னங்கடா எல்லாரும் ஓடுறீங்க, யாராச்சும் அந்த நாயை பிடிங்க. பஃபேல எதிர்பார்க்கறது கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் வாய்க்கு எட்டாது.
ஒரு சர்ச்சில் நடந்த கல்யாணத்துல இந்த பயபுல கார் ஓட்ட வேற இடம் கிடைக்கலன்னு எங்க விட்டு ஓட்டியிருக்கான் பாருங்க. சூப்பர்ரா. இந்த குழந்தை பண்ணதை ரசிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல எல்லாரும் டிஜேக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் மேலே ஏறி என்ன பண்ணான்னு பாருங்க. கல்யாணத்துக்கு வந்து தாத்தாவை சோலி காலி பண்ணிட்டான். சரி, தாலி கட்ட தான் கஷ்டமா இருக்குன்னு இங்க தாலிய போட்டு விடும்போது இந்த கல்யாண வீட்லலாம் பாயாசம் சாப்பிட நல்லா இருக்கும். ஆனா அத சமையல் கட்ட போய் பார்த்தா இதான் நடந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு பார்சல் கட்டிட்டு இருப்பாங்க. கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை பொட்டு வைக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னங்கடா பின்னாடி இருந்து வேற எவனை பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்க எல்லாம் ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடுவாங்கல்ல, அப்படி இந்த பொண்ணு கல்யாண மேடையில மாப்பிள்ளையவே ப்ரோன்னு கூப்பிட்டுடுச்சு. இவர் சிங்கிளா நண்பன் கல்யாணத்துக்கு போயிருந்திருக்காரு. அங்க அதே மாதிரி இங்கேயும் பொண்ணு எனக்கு உயரமான மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்டிருக்கு. இந்த உயரம் போதுமாமா, மாலை போடுறதுக்கே ஏனியத்தான் கொண்டு வரணும் போல. இந்த கல்யாணத்துல ஸ்ப்ரே அடிப்பாங்களே, ஐயோ கண்ணு தெரியாம எப்படி தாலி கட்டுவான் மனுஷன். ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல அவுட்டர் ஹால ஏசி ஹாலா மாத்திட்டாங்க. இப்படி எப்படி இந்த ஒரு ஏசி வச்சு எல்லாரையும் கூலா வச்சுக்க போறீங்க? பிரியாணிக்கு தம் போடுறேன்னு மொத்தத்தையும் கொட்டிட்டாங்க உள்ள. எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் பிரியாணில ஒன் சைடா வெளில எடுக்கலாம். உங்க கல்யாணத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளைக்கு பின்னாடி உள்ளவர் தூக்கிட்டு உட்காரும் போது பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தி இருக்காரு. அப்போ அங்க நின்ன சின்ன பையன் என்ன பண்ணிருந்தான் பாருங்க. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் வீட்டுக்கு ஒரு மருமகளை இந்த சம்பிரதாயம் செய்ய சொல்றது உண்டு. அப்படி இந்த பொண்ணையும் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது நல்லா நடக்கும். சாமியானவே கலத்திட்டாங்க. நீங்க இன்னுமா சாப்பிட்டுட்டு கிளம்பல? கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் கிளம்புறாங்க, இன்னும் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. கல்யாண வீட்டுல பஃபே சிஸ்டம் பார்த்திருப்பீங்க. ஆனா இது என்ன புது சிஸ்டம்னு தெரியல.
ஏய், நம்மளே சப்பாத்தி எல்லாம் வாட்டி சாப்பிட்டுக்கணுமா? என்னங்கடா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? கொஞ்ச நாள்ல நீங்களே கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கணும்னு சொல்லுவாங்க போல. மேடையில மாப்பிள்ளை கிட்ட பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவரும் மாப்பிள்ளை ரெடியாகி கருப்பு போட்டுருக்குல்ல? கொடுக்கலான்னு போகும்போது இந்த கௌசிக் தான். நல்ல வேலை குறுக்க வந்த ஆன்ட்டிக்கு கொடுக்கல. இங்க பொண்ணு ஆடுறத பார்த்து மாப்பிள்ளையே வெக்கப்படுறாரு. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது அப்பா அம்மார்கள்லாம் வருத்தப்பட்டு பார்த்துருப்போம். ஆமா. இங்கேயும் அப்படிதான் நடந்தது. ஆனா அப்பா ஏய், ஐயோப்பா. அட பாவி. இந்த கல்யாண பொண்ணுங்க தான் வித்தியாசமா என்ட்ரி கொடுக்க ஆசைப்படுவாங்க. ஆமா, அது என்னமோ உண்மைதான்டா. ஆனா இங்க மாப்பிள்ளையே ஏப்பா? வித்தியாசமா என்ட்ரி கொடுத்திருந்தாரு. கேசிபில வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு வர்ற மாதிரி மாப்பிள்ளை தான் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வராரு. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். மேடையில ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுறேன்னு இங்க மாப்பிள்ளை ஆசைப்பட்டாருன்னு பீர்லயே குளிப்பாட்டி இருக்காங்க. என்னடா இதெல்லாம் தினுசா பண்றீங்க? பாலும் கொடுக்குற மாதிரி அங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு பொண்ணு ஜூஸ் எடுத்துட்டு வரும்போது प्रोग्राम तो बढ़ गया। ட்ரெஸ்ல பொண்ணு ட்ரெஸ் பிடிக்குமா இல்ல அதை பிடிக்குமா? ட்ரெஸ் தான் முக்கியம். ஆமா, ட்ரெஸ் தான் இங்க முக்கியம். ஐயர் பொண்ணு கிட்ட ட்ரெஸ் இளநீ தண்ணிய மாப்பிள்ளை மேல ஊத்த சொன்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். பின்னாடி மாப்பிள்ளை சிரிக்கிறது வேறு. இங்க போட்டோவுக்கு துப்பாக்கி வச்சு ஸ்டைலா போஸ் கொடுத்தாங்க. ஆனா மாப்பிள்ளை துப்பாக்கி வேலை செய்யல. இந்த கப்புள்ஸ் ஆன டான்ஸை மட்டும் பாருங்க. என்னடா இது டான்ஸ் கூட்டுறாங்க? ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பாட டேபிள்ல வச்சதும் டே 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 அவ்வளோ தீமாடா சாப்பிட போறீங்க, மற்றவங்களுக்கும் கொஞ்சம் வைங்கடா. என்னப்பா அப்படியே வலிச்சுட்டானுவோ? இப்பெல்லாம் மாப்பிள்ளைக்கு சரக்கு கிஃப்டா கொடுக்கறது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா. அப்படி இங்கேயும் மாப்பிள்ளைக்கு சரக்கு கொடுத்து அதிர்ச்சி காட்டிட்டு திரும்ப வாங்கலாம்னு நினைக்கும் போது மாப்பிள்ளை அதெல்லாம் குடிக்க முடியாதுன்ட்டாரு. ஆர்டின் தோசை போட்டு கொண்டு வரும்போது கீழே விழுந்துச்சு. இருந்தாலும் சாப்பிட வச்சுட்டாங்க. மாப்பிள்ள மட்டும் இந்த சீனு அவனுக்கு தெரிஞ்சது. கிட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் போட்ட முடிச்ச பாருங்க. A few moments later. ரொம்ப நேரம் ஆனா அப்புறமும் தாலியை கட்டிட்டு தான் இருந்தாரு. 1 hour later. 3 முடிச்சு போறாரா இல்ல 30 முடிச்சு போறாரான்னு தெரியல. நமக்குலாம் எப்ப கல்யாணம் ஆகும்னு காத்துட்டு இருந்தாரு போல மாப்பிள்ளை. என்ன ஒரு சந்தோஷம் இருக்காதா? பல நாள் கனவு நிறைவேற போகுதுல.
இங்க மாப்பிள்ளை வரும்போது மாப்பிள்ளைக்கு குலாப் ஜாமுன் கொடுக்குற மாதிரி ஏமாத்திருக்காங்க. விடுவாரா மாப்பிள்ளை? ஓடுற பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்க வேண்டாம். இந்த சைல்டு சின்ன அது கடுப்பாயிடுச்சு. போடலாம். அதுக்குன்னு இப்படியா போடுறது? என்னடா அது? இந்த மாப்பிள்ளைங்கெல்லாம் தாலி கிட்ட தான் படாத பாடுபடுறாங்கன்னு பார்த்தா ஒரு செயினை கொடுத்து பொண்ணு கழுத்துல போட சொன்னதும் என்னடா இது? இவர் என்ன ஸ்மாக் போடுற பொசிஷன்ல இருக்காரு. கொடுத்துக்கும் போது பொண்ணு ஸ்வீட் கொடுத்துடுச்சு. ஆனா மாப்பிள்ள அந்த ஸ்வீட்டை என்ன ஸ்வீட்டே இந்த புளிறான். பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாரும் அச்சதை போட்டுதான் பார்த்திருப்போம். ஆனா யாரும் எரிஞ்சு பார்த்திருக்கீங்களா? இந்த பயவுல பண்ணியிருந்தது. மாப்பிள்ளை மேல என்ன கோவமோ தெரியல, விட்டு எரிஞ்சிட்டான். சாமியானவே பறந்தாலும் சாப்பிடாம விட மாட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்தது வந்து இந்த சரக்குல குளிப்பாட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து இந்த சரக்கு கொடுத்த உடனே அவன் மாப்பிள்ளை வாங்கிடுவான், போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருவான். கொடுத்துட்டு திரும்ப வாங்குவான், சரக்கு கொடுக்க மாட்டான் மாப்பிள்ளை. எல்லாம் கொடுத்த மாதிரி கொடுத்து பிடிக்கிட்டு வரான்ட்டு சரக்கு விட மாட்டான். இருந்தாலும் வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்து பிடிக்கிட்டு ஓடிடுவான் கீழே. இன்னொன்னு என்னன்னா, மணமேடையில வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்துருக்கும் போது பொண்ணு வந்து தெரியாம ப்ரோ அப்படின்னு ப்ரோன்னு கூப்பிட்டு ஐயோ அவன் அதுவும் சூப்பரான காமெடி. அது வந்து அந்த பொண்ணுக்கே தெரியாம கூப்பிட்டு பழகிட்டாங்களா எல்லாரையும் ப்ரோன்னு கூப்பிட்டு பழகுவோம். அவர் திரும்பி இருக்கவும் ப்ரோன்னு கூப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு 3 முடிச்சு போட சொன்னா 30 முடிச்சு போற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் குனிஞ்சவர் தான் போட்டுக்கிட்டே இருக்காரு முடிச்சு. பார்த்தா இல்ல 1 hours போயிட்டே இருக்கு. அதே போல இந்த லாஸ்டா பார்க்கும்போது இந்த கல்யாணத்துல எல்லாம் இந்த சாமிநாத பந்தல் பறந்தது காத்துல. ஆனா எவ்வளவு சாப்பாடு வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்களா? நிறைய சாப்பாடு. ஆனா அந்த இது பறந்துட்டு அதுக்கு அடுத்தது ஏசி போட்டிருந்தாங்களே, நினைப்பு இருக்கா? வெட்ட வெளிச்சத்துல வெளியில ஏசி தூக்கி மாட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவு பேருக்கு எப்படிங்க அந்த ஏசி இதுவாகும்? என்ன சொல்றது, சரியான காமெடி பீஸுகளா இருக்காங்க. இதெல்லாம் பந்தல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மழை ஒரு ஃபங்க்ஷன்ல பேஞ்சு. ஆமா, பேஞ்சிட்டு அதுல ஒருத்தர் முக்காடு போட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாருல, அது நல்லா இருந்துச்சு. குட்டி பையன் ஒண்ணு பண்ணா பாத்தீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இன்னொன்னு வந்து முக ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரு வந்து அவனும் ஆசீர்வாதம் பண்ணுவான். நல்லா இருந்தது, காமெடி எல்லாம் சூப்பரா இருந்தது. எப்படி எல்லாம் ஆமா ஆமா, அவனும் என்ன வெறியில இருக்கானோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.